அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை உபகரணங்களை வீடுதோறும் வழங்க திட்டம். சரியா, நம்ம COVID-19 டைம்ல பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இப்படி நிறைய விஷயங்களை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமா செயல்படுத்தினாங்க. நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை உபகரணங்களை வீடுதோறும் வழங்குவதற்கு ஒரு திட்டம் தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமா ஒரு இடத்துல தொடங்கியாச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குல்ல, அதனை சோதனை மேற்கொள்வதற்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க பெண்கள். ஓகேவா? சரிங்களா? அதனால அப்படி இல்லாம அப்படி யோசிக்கிற பெண்கள், ஓகே, கொஞ்சம் தயக்கம் காட்டுற பெண்களுக்காகவே வீடு தேடி அதற்கான ஒரு கருவி, சரிங்களா, ஒரு கருவி இருக்குது. ஓகேவா? அதை கொடுப்பாங்க. அந்த கிட்டு மாதிரி இருக்கும் சின்னதா. ஓகேவா? அதை கொடுத்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உறுதி செய்யலாம். சரிங்களா? இல்லாம கூட இருக்கலாம். சரிங்களா? பாருங்க, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? HPV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் எனப்படும் கிருமி தொற்று காரணமாக கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் கருப்பை வாயின் உயிரணுக்களில் புற்று செல்கள் பரவி அதன் திசுக்களை பாதிக்கும். உரிய நேரத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை நம்ம சரியா பண்ணலாம் அப்படின்னா நுரையீரல், கல்லீரல், சிறுநீர்ப்பை, மலக்குடல் உள்ளிட்ட பிற உறுப்புகளுக்கு பரவ வாய்ப்புள்ளது. மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு நோயா இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக தான் வீடுதோறும் இந்த உபகரணங்கள் HPV அந்த பரிசோதனை உபகரணங்களை நாங்க வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, இதோட பின்னணி. அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தரவுகளின்படி தமிழகத்திலேயே தர்மபுரி, பெரம்பலூரில் தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது 136 பெண்களுக்கு அத்தகைய பாதிப்பு இந்த மாவட்டங்களில். எங்க? தர்மபுரி மற்றும் பெரம்பலூர்ல 1,00,000 பெண்கள்ல 36 பேருக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக 3ஆம் இடத்துல அரியலூர் இருக்கிறாங்க. அரியலூர்ல 29.9% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழகத்தின் மொத்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் 14ஆக உள்ளது. ஓவராலா 38 மாவட்டங்கள் இருக்குல்ல, அதுல சராசரியா பார்க்கும்போது 14 என்ற அளவில் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களின் விகிதம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த கருப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்காக சுய பரிசோதனை உபகரணங்களை தர்மபுரியில், நோட் பண்ணிக்கோங்க, தர்மபுரியில் உள்ள 35 வயதிற்குட்பட்ட 25,000 பெண்களுக்கு முதல் முறையாக வழங்கப்பட உள்ளது. எத்தனை வயசு? 35 வயதிற்குட்பட்ட பெண்கள், ஒரு 25,000 பெண்களுக்கு அந்த சோதனையை, என்னது, கருப்பை வாய் புற்றுநோயை சோதனையை கண்டறிவதற்கான அந்த சுய பரிசோதனை உபகரணங்களை இலவசமாகவே நாங்க வீடு தேடி வழங்க போறோம் சொல்லியிருக்கிறாங்க. இது முதலில் எங்க தொடங்கப்பட உள்ளது? தர்மபுரியில். காரணம், தர்மபுரி மற்றும் பெரம்பலூர்ல தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு இந்த கர்ப்பை வாய் புற்றுநோய் உள்ளது.